வணக்கம் வாங்க. இன்று நாம் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசப் போகிறோம். 2026 மத்திய கிழக்கில் ஒரு பெரிய போர் வெடித்தது. அதுதான் ஈரான் போர். இது எப்படி ஆரம்பிச்சது? இதனால் என்னென்ன விளைவுகள் ஏற்பட்டதுன்னு எல்லாவற்றையும் ஒன்று விடாமல் தெளிவாக பார்க்கலாம் வாங்க. எல்லாமே ஆரம்பிச்சது ஒரே ஒரு நாள்ல. பிப்ரவரி 28, 2026 மத்திய கிழக்கோட அரசியலே தலைகீழாக மாற்றி போட்ட ஒரு போர் ஆரம்பித்த நாள் அது. போர் ஆரம்பித்த கொஞ்ச நேரத்திலேயே உலகத்தையே ஒரு நிமிஷம் ஸ்தம்பிக்க வைத்த ஒரு நியூஸ் வருது. ஈரானோட மிக சக்தி வாய்ந்த தலைவர், சுப்ரீம் லீடர் அலி கமேனி கொல்லப்பட்டு விட்டார். இதுதான் அந்த போரோட மொத்த போக்கையுமே மாற்றின முதல் புள்ளி. சரி, இவ்வளவு பெரிய விஷயத்தை நாம் எப்படி புரிந்துக்க போகிறோம்? ரொம்ப சிம்பிள். ஒரு 5 பகுதியாக பிரித்து பார்க்க முதல் பகுதிக்குள்ளே போகலாம். மத்திய கிழக்கில் இந்த பிரம்மாண்டமான மோதலுக்கு எது தொடக்க புள்ளியாக இருந்தது என்று பார்க்கலாம். பிப்ரவரி 28 அமெரிக்காவும் இஸ்ரேலும் திடீரென்று ஈரானை தாக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க சொன்ன காரணம் என்னென்னா, ஈரானில் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரணும், பல வருஷமாக அவங்க வளர்த்துட்டு வரும் அணு ஆயுத திட்டத்தை முடக்கணுங்கிறது தான். ஆனால் அவங்க நினைத்ததுக்கு நேர்மாறாக இது ஒரு பெரிய பிராந்திய போரின் தொடக்கமாக அமைஞ்சிருச்சு. ஆனால் பாருங்க, இந்த போர் திடீரென்று ஒரே நாளில் ஆரம்பித்ததே இல்லை. இதுக்கு பின்னாடி பல மாதங்களாக இருந்த டென்ஷன், சில முக்கியமான சம்பவங்கள்லாம் இருக்குது. அது என்னன்னு அந்த டைம் லைன்லேயே பார்க்கலாம். 2026 ஆரம்பத்திலேயே ஈரானில் உள்நாட்டு பிரச்சனைகள் அதிகமாகிறது. அரசாங்கத்திற்கு எதிராக நடந்த போராட்டங்களும் ரொம்ப கடுமையாக நடக்கிறாங்க. அதே சமயம் அமெரிக்கா கூட பேசிக்கிட்டு இருந்த நியூக்ளியர் டீலும் ஃபெயிலியர் ஆகிவிட்டது. இதுக்கு முன்னாடியே 2026 ஆரம்பத்திலேயே ஈரானில் உள்ள உள்நாட்டு பிரச்சனைகள் அதிகமாகிது. அரசாங்கத்துக்கு 26 ஆரம்பத்திலேயே ஈரானில் உள்ள நியூக்ளியர் டீலும் பேசிகிட்டு இருந்த நியூக்ளியர் டீலும் ஈரான் கொடுத்த உடனடி பதிலும் எப்படி இந்த போரை இன்னும் பயங்கரமாக்கியச்சுன்னு என்று பார்ப்போம். அமெரிக்காவும் இஸ்ரேலும் இது எங்களோட தற்காப்புக்காக செஞ்சது என்று சொல்கிறார்கள். என்ன சொன்னாங்கன்னா, இது எங்கள் இறையாண்மையே மேல் நடத்தப்பட்ட தாக்குதல், உங்களை திருப்பி தாக்குவதற்கு எங்களுக்கு எல்லா உரிமையும் உண்டு அப்படின்னு வாதாடினாங்க. ஆச்சரியம் என்னன்னா, அமெரிக்காவோட மிக முக்கியமான கூட்டாளி நாடுகள் கூட இதில் மாறுபட்ட கருத்தோடு இருந்தாங்க. உதாரணத்துக்கு, இங்கிலாந்து பிரதமர் வானத்திலிருந்து குண்டு போட்டு ஒரு நாட்டில் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருதல் எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு வெளிப்படையாகவே சொல்லிட்டார். இது உலக தலைவர்களுக்குள்ளே இருந்த கருத்து வேறுபாட்டை நல்லா காட்டிச்சு. போரோட முதல் வாரத்திலேயே நிலைமை எவ்வளவு மோசமாக இருந்துச்சுன்னு இந்த நம்பர்ஸை பார்த்தாலே தெரியும். அமெரிக்கா, இஸ்ரேல் தரப்பிலிருந்து 2000க்கும் அதிகமான தாக்குதல்கள் நடந்தது. இதற்கு பதிலடியாக ஈரான் கிட்டத்தட்ட 500 பாலிஸ்டிக் மிசைல்களையும் 2000க்கும் அதிகமான ட்ரோன்களையும் ஏவி விட்டிருக்கு. பாருங்க எவ்வளவு வேகமாக சண்டை முத்தி போயிருக்குன்னு. ஈரானோட பதிலடி வேறு இராணுவ தாக்கலோடு நிற்கல. அவங்க ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் போட்டாங்க. அதுதான் ஹார்முஸ் ஜலசந்தியை மூடினது. இது உலகத்தோட மிக முக்கியமான கடல் வழி பாதைகளில் ஒன்று. ஏன்னா உலகத்தோட பெட்ரோல், எரிவாயு வர்த்தகத்தில் ஒரு பெரிய பங்கு இந்த வழித்தடத்தை நம்பித்தான் இருக்கு. இந்த ஒரு சின்ன மூவ் உலக பொருளாதாரத்தையே ஆட்டி படைச்சிருக்கு. இந்த போரோட பாதிப்பு ஈரானுக்குள்ளே மட்டும் இல்லை, அந்த முழு பகுதியுமே எப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று பார்க்கலாம். பொருளாதார ரீதியாகவும் சரி, மனித உயிர் சேதங்கள் ரீதியாகவும் சரி. இப்போ பார்க்கலாம். 20%. யோசிச்சு பாருங்க, உலகத்தில் 5ல் 1 பங்கு பெட்ரோல் இந்த சின்ன வழித்தடம் வழியாகத்தான் போகுது. இந்த பாதை மூடப்பட்டதும் உலக எரிபொருள் மார்க்கெட்டிலே ஒரு பெரிய குழப்பமே ஏற்பட்டுச்சு. ஈரான் மேல் தாக்குதல் நடந்ததும் அதோட கூட்டாளியான லெபனானோட ஹிஸ்புல்லா அமைப்பு சும்மா இருக்குமா? அவங்களும் போர்க்களத்தில் குதிச்சாங்க. இதனால் இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புல்லாவுக்கும் மறுபடியும் ஒரு பெரிய சண்டை வெடித்தது. விளைவு, லெபனானுக்கு மட்டும் கிட்டத்தட்ட $14 பில்லியன் அளவுக்கு உள்கட்டமைப்பே அவருடைய முடிவுதான் இறுதியானது. அதனால் அவருடைய படுகொலை என்கிறது வெறும் ஒரு தனி நபருடைய மரணம் அல்ல,
அது அந்த நாட்டின் ஒட்டுமொத்த அதிகார மையத்தை ஆட்டி பார்த்த ஒரு சம்பவம். அலி கொமேனி கொல்லப்பட்ட உடனே அந்த இடத்திற்கு யார் வருவாங்களோ என்று பார்க்கும்போது அவருடைய மகன் முஜ்தபா கமேனி அந்த சுப்ரீம் பவரை எடுத்துக்கொண்டார். அப்பாவோட கொள்கைகளை பின்பற்றுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.